ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்விசிபிள் ஜுவல்லரி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுவும் நம்மக்கிட்ட உள்ள ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு இன்விசிபிள் ஜுவல்லரி மேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி வயர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3mm கோல்டன் பால்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பட்டர்ஃப்ளை வந்து அவைலபிளில் இருந்துச்சு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீர் லாக்கில் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் குட்டி ஜம்ப் ரிங்ஸும் நான் வந்து இது வந்து கீர் லாக்லேயே நிறையா பேருக்கு டவுட் இருக்குது, கீர் லாக்கும் சுகர் பால்ஸும் ஒன்றா அப்படின்ட்டு. இல்லை, ரெண்டுமே வேறு. அண்ட் இது வந்து குட்டி குட்டி ஜம்ப் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு லாப்ஸ்டர் ஹூக்கும் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இப்போ தேவையான ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜுவல்லரி ஒயர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜுவல்லரி இன்விசிபிள் ஜுவல்லரின்றப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் தான் அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ வந்து ஒரு 17 இன்ச்சஸில் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டேப் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நான் இப்போ வந்து 17 இன்ச்சஸ் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நான் 17 இன்ச்சஸில் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயர் வந்து நீங்கள் சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணால் கூட ஈஸியாக வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து நான் அதில் சென்டர் பாயிண்ட் வந்து நான் இப்போ பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து $5 வந்து நம்ம தொங்க விட போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்து அதில் வந்து நான் மார்க்கரை வச்சு நான் குட்டியாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து குட்டியாக வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் இந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் தள்ளி நான் அகெயின் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடில் வந்து சென்டிமீட்டரில் இருக்கும். சென்டிமீட்டரில் நீங்கள் அப்படி எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ் 5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். அதே இது இன்ச்சஸில் எடுக்கும்போது நீங்கள் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்தால் போதும். நான் இப்போ வந்து 2 இன்ச்சஸ் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து அகெயின் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். அகெயின் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வச்சு 4 இன்ச்சஸில் வந்து நான் வந்து 4ல் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ். இப்போ சேம் ப்ரொசீஜர் வந்து அந்த சைடும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். சேம் நீங்கள் அதே மாதிரி 2 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஒன்று மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இது எல்லாமே மார்க் பண்ணதில் நம்மளுக்கு குட்டி குட்டியாக அதில் வந்து தெரியும். நம்ம இப்போ வந்து எதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கொண்டு போய் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி டாலர் வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட். இப்போ நான் இதில் வந்து சைடில் ஒரு 3mm பால்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த சைடு ஒரு 3mm பால், சேம் அதே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 3mm பால். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கீர் லாக் வந்து 2 சைடுமே ஆட் பண்ண போகிறோம். கீர் லாகோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இது நார்மலாக இருக்கும்போது இப்படி நகண்டு போகும். ஆனால் நம்ம கீர் லாக் போட்டு அதை ப்ரெஸ் பண்ணி விடும்போது நம்ம எந்த இடத்துல நம்ம போடுறோமோ அதே இடத்துல வந்து ஸ்டெடியாக நிற்கும். ஸோ தட் நம்ம வந்து இந்த கீர் லாக் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து 2 பிளேஸ்லேயுமே 2 சைட்லேயுமே நம்ம வந்து கீர் லாக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நம்மளோட சென்டர் பாயிண்டில் நம்ம கரெக்டாக வச்சு நம்ம வந்து அந்த கீர் லாக்கை வந்து நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம இப்போ மார்க் பண்ண சென்டர் பாயிண்டில் வந்து கரெக்டாக வச்சு அந்த கீர் லாக்கை மட்டும் நம்ம இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி உங்ககிட்ட பிளேயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுனால நான் இப்போ நகண்டிருக்கு. இப்போ வந்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நகண்டே போகாது.
சேம் அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் வந்து அந்த கீர் லாக்கை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு சென்டர் பாயிண்டில் வந்து நான் போட்டிருக்கிறதுனால சைடில் வந்து நான் கோல்டன் பால்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம 2 inches டிஸ்டன்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து நான் கோல்டன் பால்ஸ் போடாமல் வெறும் நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளை டாலர் மட்டும் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கியர் லாக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு சேம் வந்து பட்டர்ஃப்ளை டாலர் போட்டு நம்ம வந்து அதை எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ சேம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நம்ம வச்ச டிஸ்டன்ஸ், நம்ம மார்க் பண்ண டிஸ்டன்ஸில் எல்லாமே நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம மார்க் பண்ணுறதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 சைடு நெக்லேயுமே நம்ம போடும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணி போட்டதுனால 2 சைடுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ தட் நம்ம நெக்கில் போடும்போது நல்ல லுக் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கியர் லாக் எடுத்து நான் வந்து அதில் ஜம்ப் ரிங்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜம்ப் ரிங்ஸ் எதுக்காகன்றதை நான் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த குட்டியாக ஒரு கியர் லாக் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து மேலே வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு அந்த கியர் லாக்கை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு மேலே வந்து குட்டியாக ஒரு கேப் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் வந்து இந்த கியர் லாக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து நல்லா இன்சர்ட் பண்ணி அதை வந்து நான் இப்போ சேம் அதே வந்து பிளேயரை வச்சு நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ப்ரெஸ் பண்ணி விடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சைடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கியர் லாக் வந்து நம்ம போட போகிறோம். கியர் லாக் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கியர் லாக் போட்டுட்டு தென் ஒரு லாப்ஸ்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு லாப்ஸ்டர் ஹூக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சேம் நம்ம அந்த சைடு வந்து எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கியர் லாக் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு. அண்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸாக அந்த வந்து கியர் வயர் இருக்கும்ல, ஜுவல்லரி வயர், அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி நம்ம கட் பண்ணுறதால நம்ம நெக்கில் போடும்போது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து இந்த 2 சைட்லேயும் கட் பண்ணிட்டு நம்ம ஒரு சைடில் வந்து மேலே வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து கியர் லாக் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஜம்ப் ரிங்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நான் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது எதுக்காக அப்படின்னா, எதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் செயின் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸை வந்து குட்டி குட்டியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஒரு எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஜம்ப் ரிங்ஸ் ஒரு 5 to 6 வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து இந்த மேலே ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்போம்ல, அதில் வந்து நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கிடச்சிரும். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லாப்ஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்விசிபிள் ஜுவல்லரி வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே மேக் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நம்ம குந்தன் ஸ்டோன்ஸை வச்சு எப்படி ஒரு இன்விசிபிள் ஜுவல்லரி வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு இதில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கணும், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு வந்து இன்ஸ்டா இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே என்கிட்ட வந்து இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் நாளைக்கு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு மேக் பண்ணுற வீடியோ வந்து பார்க்கணுன்னா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.